இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பில்டிங் ரெண்ட், ஸ்டாஃபோட சம்பளம், லைசன்ஸ் ஃபீ, கரண்ட் பில்லு, அப்புறம் என்னோட சம்பளம். ஐயோ டாக்டர், எனக்கு இந்த வாட்டி டிஸ்கவுண்ட்லாம் வேண்டாம், இதை சரி பண்ணாலே போதும். அது இல்ல, உன்ன மாதிரி இருக்கிற பேஷன்ஸ் தான் எங்க எல்லாருக்குமே ஆதாரம். இங்க பாரு, உனக்கு சும்மா பயத்தால வந்த பேனிக் அட்டாக் தான் இது. அட்டாக்கா? நான் தான் சொன்னல அட்டாக்னு, நீங்க தான் சொன்னீங்க. ஆங்ஸைட்டி அட்டாக். தமிழ்ல உனக்கு புரியணும்னா பைத்தியம். இங்க பாரு, எல்லா நோயும் ஆரம்பிக்கிறது இங்க இருந்து தான். இந்த ஹார்ட் டிஸ்க்ல வைரஸ் ஏறாம கூலா வச்சிருந்தா அப்புறம் எந்த நோயுமே வராது. ஆனா இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் எங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? எந்த பிரச்சனையும் நான் சொன்னல, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தான் தேவையில்லாம டென்ஷனையும் எப்படி ஆக்கிட்டீங்க. ஓ, இப்போ நான் தான் குற்றவாளி. ஏய், இங்க பாரு தஸ்தகீர், நீங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ரெடியாகி கடைக்கு போயிட்டு அடுத்த செக்கப்புக்கான காசை ரெடி பண்ணுங்க. போங்க போங்க. தேங்க்யூ டாக்டர். ஷேக். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பில்லுங்க கட்டிட்டா? டாக்டர், நான் 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன். இல்ல இல்ல, தேவையில்லை. டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல சைக்காட்ரிஸ்ட் உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களா? சைக்கியாட்ரிஸ்டா? எதுக்கு? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ஏதோ மனசளவுல பிரச்சனை. சரி டாக்டர், கிளம்புறேன். யோகா தானே பெஸ்ட் ஐடியா, பாசிட்டிவ் எனர்ஜி. நீ போய் யோகா, சர்க்கஸ் எது வேணாலும் பண்ணு. போங்க வாங்க வாங்க, வீட்டுல போய் சர்க்கஸ் பண்றாரு. கையெல்லாரும் தூக்குங்க. இப்படி எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். சரி, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். காலையில் 7 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. சரி, தேங்க்யூ நன்றி. வணக்கம். Thank you so much. சரி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். ஹாய் தசகி. ஹாய். நீங்க எப்படி உணர்றீங்க? நல்லா இருக்கேன் சார், ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கு. கோபம் வருதா? உண்மையை சொல்லணும்னா கோவத்துக்கு இப்பயும் குறையே இல்லை. கோபம் வரும்போது நல்ல மூச்சை இழுத்து விடுறீங்களா? நல்லா பண்ணுறேன். 1லிருந்து 10 வரை மனசில் எண்ணலையா? சத்தமாக கூட எண்ணுவேன். உண்மையாகவே சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது சார், ரொம்ப மோசம். ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ரொம்ப கோபம் வரும்போது ஒரு உடைகிற பிளேட்டை எடுத்து சேஃபான இடத்த பார்த்து தூக்கி எறிங்க. பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. நல்ல எஃபெக்டிவ். ப்ரெஷர் குக்கர்லேருந்து விசில் போகிற மாதிரி மனசு நல்லா ஃப்ரீ ஆகிடும். தொடக்கத்தில் நிறைய பிளேட்டுக்கு செலவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிடும் கோபமும் பிளேட்டும். இருந்தாலும் எல்லா சாவுக்கு முன்னாடி வச்சு யாரும் பார்க்காம ரூமுக்குள்ளே போய் பண்ணுங்க. அப்புறமா ஒரு தொடப்பத்தை எடுத்து எல்லா மூலையிலையும் செதறி கிடக்கிற அந்த பிளேட்டோட துகள்களை பெருக்கி வெளியில் தூக்கி போடுங்க. இதில் காட்டுற பொறுமை இருக்கு இல்லையா, அதுதான் ஹைலைட். இதெல்லாம் சயின்டிஃபிக்கா சார்? சயின்டிஃபிக் தான், உண்மையாலுமே சயின்டிஃபிக். அளவுக்கு அதிகமான கோவத்தை குறைக்கக்கூடிய டெக்னிக்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க. சந்திரனா 6 நொறுக்காவது, அப்பப்போ யூஸ் பண்ணுங்க, புரிஞ்சுதா? இந்த பக்கம் போங்க. சொல்லு. இந்த போர்டை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்களா என்ன? இனிய நாள் சந்திரனா. நல்ல ஆரம்பம். ஃபுல் சார்ஜில் இருக்கனா? ஓ, வாங்க. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். அஸ்ஸலாமு அலைக்கும் பாஸ். அலைக்கும் சலாம். வணக்கண்ணா. நீங்க ஒரு பழைய பில் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. புது விஷயத்தை பத்தி யோசிக்காதவங்க தான் பழசை பத்தி யோசிப்பாங்க. பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. கொடுக்க வேண்டிய காசும் பழசா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ எவ்வளோ தரணும்? லிவ் இன் தி பிரசன்ட் மேன். விளையாடாதீங்கண்ணே, கம்பெனியில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அது பத்தாதுன்னு ஊர்லேருந்து வேற ப்ரெஷர். எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், யோகா. என்ன இது? லங்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக நிறைய ஆக்சிஜனை பிரீத் பண்ணணும். அண்ணே, இப்போ மட்டும் நீங்கள் காசு தரலன்னா ஏன் மூச்சை நிறுத்திடுவாங்கண்ணே. கொடுக்குறேன் இரு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, சரியா? அதான் ஈஸியாக ஏமாத்திடுறீங்க. சந்திரனா, கவுண்டரை பார்த்துக்கோங்க. ஒரு ஆஃபர் இருக்கு மேடம்.
பை 3 டேக் 1 ஃப்ரீ. ஓ அப்படிங்களா? எஸ், ஃப்ரீயாக ஹோம் டெலிவரியும் பண்ணுறோம். ஒரு பொருள் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். 1 கிலோவா சாப்பிடு, சம்பளத்தில் ரவுண்ட் பண்ணிடுறேன். இங்க பாரு சத்தா, இதுல இருந்து 4-5 எடுத்து வண்டியில வை. சரி. உடையாம பாத்துக்க. அண்ணா அந்த எலக்ட்ரிஷியனை வர சொல்லுங்க. ஷார்ட் சர்க்யூட் ஆகும். நான் சரி பண்றேன் பாஸ். நீ எலக்ட்ரிஷியனா? ஆமா பாஸ், நான் கராச்சில எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் பண்ணிருக்கேன். எங்கப்பா? இங்க பாரு, கராச்சியில எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் தான். அவன் பண்ணட்டுன்னு. சரி. அவனோட டேலண்ட்டை நம்ம தானே என்கரேஜ் பண்ணணும். அது சரி. சரி, நீ போய் சரி பண்ற வேலையை பாரு. இப்பயே பாக்குறேன் பாஸ். நம்ம ஆளுங்க எல்லாரும் திறமைசாலி தான். யா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். என்ன புகை வருது? தஸ்தகீர், இவ கராச்சியில என்னத்தை கரைச்சு குடிச்சான்? கரண்ட் போயிடுச்சா பாஸ்? கடிச்சிருவேன். அந்த பக்கத்துல இருக்கிற பிளக் பாயிண்ட், ஒயர், ஃபியூஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அந்த டிபில இருக்க ஒயரை கட் பண்ணிடு. வாங்கண்ணே, இந்த ஒயரை கூட கட் பண்ணுமா? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சிரிக்காதடா. ஒயரை நான் எப்படி கட் பண்ண சொன்னா, நீ எப்பறா கட் பண்ணி? இத மட்டும் மாத்திடுறேன். இந்த ஒயர்லாம் இப்படி கட் பண்ண கூடாது. கூலா இருக்கா? கூல் ஆயிடுச்சுண்ணே. வாங்க. என்ன? ஒரு சின்ன விஷயம். என்னால நம்பவே முடியல ஜோசன்னா. ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்னோட பக்கத்திலேயே இருக்கிறதும், காசு வராதுங்கிறது தெரிஞ்சும் எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றதும். நான் இன்னைக்கு காலையில கடைக்கு வரதுக்கு முன்னாடி பைபிளை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். அதுல சாத்தான் பிடியில மாட்டிக்காதீங்கன்னு போட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு வாக்கே. அடக்கடவுளே, இன்னும் 2 பேஜ் திருப்பி இருந்தீங்கன்னா நெய்பருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இருக்கும். உங்க நல்ல நெய்பர் நான் தானே. நான் எங்க போக போற ஜோசனா? இங்க தானே இருப்பேன். பார்க்கலாம் ஜோசனா. வச்சுக்கிட்டு சரி வரேன். முரளி சார், என்ன வெக்கேஷன் உங்களை பார்க்கவே முடியல? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் குவைத்துக்கு. அல்ல, என் நல்ல கஸ்டமர் போயிட்டாங்களா? அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்னாச்சு சார்? அது போன மாசம் புதுசா நிறைய ஃபர்னிச்சர் வாங்கியிருந்தேன். அதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும். வாங்கி 1 மாசம் ஆனாலும் செகண்ட் ஹேண்ட் தான். ஐயோ, எனக்கு ஃபிளாட் காலி பண்ணி கொடுத்தா போதும், காசெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்ப சரி, நான் வந்து பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுப்பா, இல்லனா காசு தான் வேஸ்டா போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஷெரீஃப், எப்படி இருக்க? வீடு மாத்திரன்னு சொன்னல, செட் ஆயிருச்சா? இல்லைண்ணே, பட்ஜெட் செட் ஆகல, அதான் ஒன்றும் பண்ண முடியல. ஃபேமிலி வேறு அடுத்த வாரம் வரப்போகிறாங்க. அப்படியா? உன் பட்ஜெட் எப்படி? ஒரு 2000 திராம் இருந்தால் ரெடி பண்ணலாம். அதில் ஒரு 1500 எடுத்து வை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் கூப்பிட்றேன். சலாம் அலைக்கும். பொறுமையா இது கொண்டு போட்டுக்கிட்டு உடச்சிடாதீங்கடா. அது ஃப்ரிட்ஜுக்கு ஏற்றுங்க. சரி, சீக்கிரம் ஏற்றுங்க சந்திரானே. என்ன பண்ணுறீங்க? நான் தூக்கிடுறேன் பாஸ். வெட்டி போட்டுருவேன். ஃப்ரிட்ஜ் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான். அப்படியே அவங்க கஷ்டப்பட தெரியுதுல, வந்து பொடி. வரேன் பாஸ். நகருங்க நகருங்க நகருங்க. என்ன பண்றான்? கட்டி எடுக்க போறானே. ஒரு பால் தான் போட்டா 4 விக்கெட் எகிரிருச்சு. 9 காசு குறைச்சிருவானோ? இவ்வளோ ஈஸியாக என்னோட பிரச்சனை சால்வ் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செல்ஃபி எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற. போதும் போதும். ஆனால் உங்கள் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேமஸ் ஆக்குறேன். ஃபேஸ்புக்கில் போட்டால் கொன்னுருவோம் உன்னை. அப்புறம் அந்த வண்டிக்கு காசு கொடுத்துரு. ஓகேண்ணே. சுயநலம் இல்லாத மனுஷன். இந்த 1000 திறமை ஜூஸ் கொடுத்துருங்க. 500 ஒர்க் ஷாப்புக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை.
ஓ ம், ம். ஆ, ஆ. ஓ, ஓ, ம். ஆ. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். முஸ்தான், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உன் சந்தேகம் இன்னும் முடியலையா தஸ்தக்கா? கடவுள் நம்பிக்கையில் உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? அது இல்லைங்க. ஒருத்தர் ஃப்ரீயாக கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்தாரு. நான் அதை வேற ஒருத்தருக்கு 1500 தராமுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு அது சாத்தானோட வேலையான்னு 2 பேரை நான் ஏமாத்திட்டோன்னு சந்தேகம். கொடுத்தவன் ஃப்ரீயா கொடுத்துட்டான், வாங்கினவன் காசு கொடுத்து வாங்கிட்டான். அதில் என்ன சீட்டிங்க? ஒன்றும் இல்லை. ஓ, பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தஸ்தக்கு. தேங்க்யூ. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. ஆ சரி, நீங்கள் துபாய்க்கு எப்போ வரீங்க? அடுத்த வாரம் குவைத்து, அதுக்கப்புறம் கத்தார் போகிறேன். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நான் துபாய்க்கு தான் வரப்போகிறேன், ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு. நான் கால் பண்ணுறேன். உன் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? ஸ்லோ தான், ரொம்ப மோசம். பயப்படாதப்பா, நான் உனக்காக துவா பண்ணுறேன். உன் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். டோன்ட் வரி, நீ சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றிங்க. இவர்கிட்ட பேசினா நான் ஃபுல் சார்ஜ் ஆயிடுவேன். வைக்காத. ஹலோ, நான் ஒரு மொபைல் மாடலை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அதை வாங்கி வச்சிரு. அடுத்த வாரம் தங்கச்சி பசங்கெல்லாம் ஊருக்கு வராங்க, அவங்க கிட்ட கொடுத்து விட்டுரு. சரியா? சரிங்க. கட் பண்ண. துபாயில இருந்து தஸ்தகீர். ஏர்ன சார்ஜ்லாம் அப்படியே இறங்கிருச்சு. சிரிக்காதீங்க. மன்னிச்சிருங்க மேடம். நான் என்ன உங்ககிட்ட சொல்லிருந்தேன்? இல்ல, சரி பண்ணி கொடுக்க சொல்றேன் டெலிவரி மேடம். கொடுத்திருக்கீங்க மேடம், இந்த முறை ஆர்டர் பண்ணா நீங்க ஒன்னு கொடுக்க. தப்பு நடக்காது மேடம். உங்க ஓனர் யார் இது? உங்க சூப்பர் மார்க்கெட்ல நான் எல்லாத்தையும் பைசா கொடுத்து தானே வாங்கிட்டு இருக்கேன், சும்மா ஒண்ணு என்ன வாங்கலையே. பிரச்சனை மேடம்? நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணா நீங்க கொடுத்தது சாக்லேட் ஐஸ்கிரீம். டர்க்கி ஆர்டர் பண்ணிருந்தா காஃபி கொடுக்குறீங்க. நான் ஆர்டர் பண்ண எந்த ஐட்டமும் ஒழுங்கா வரல, எல்லாமே மாத்தி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கல, கண்டிப்பா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சாரி மேடம், எனக்கு உடனே தப்பு எல்லாமே நடந்துச்சு. நீட்டா டெலிவரி நீங்க ஆர்டர் பண்ண இல்லனா எல்லாத்தையும் கொடுத்து நான் என்ன பண்ணுவேனே அனுப்புறேன். சாரி தெரியாது. மேடம், சாரி. சரி, சீக்கிரமா அனுப்பி விடுங்க. எந்த பைத்தியக்காரனா டெலிவரி எடுத்துட்டு போனது? ஆர்டர் எடுத்தவன் அவன் தான், டெலிவரி தான் நான் பண்ணேன். போன் எடுத்தது அவன், கொடுத்தது நீ திட்டு எனக்கா? மரியாதையா அவங்க ஆர்டர் பண்ணதை எடுத்துட்டு போய் கொடுங்க. போய் காசு கேட்டு தொலையாதீங்க, புரிஞ்சுதா? கேட்டுச்சா? அத உங்க சம்பளத்துல புடிச்சுக்கிறேன். சாலரி கட்டு, புரிஞ்சுதா? சாரி சார். சாரி புரியுது. தொடச்சி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இது என்ன பழம்னே தெரியல. பழுத்துருச்சா? துப்பாத, சாப்பிடு. சாகல போகும்போது 1 கிலோ எடுத்துட்டு போயிருவேன், அதான் உனக்கு நல்லது. அடுத்த வாட்டில இருந்து கோணி எடுத்துட்டு வந்துரு. தொட வாயை தொடச்சிட்டு தொட. ஹலோ, சுலுமினி மார்ட். ஆர்டர் ரெடி மேடம், ரைட் நவ். இந்த ஆர்டரை யாரும் டெலிவரி பண்ணலையா? எங்க போய் தொலைஞ்சீங்க? 2 பேரும் டெலிவரிக்கு போயிருக்காங்க, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஆ 2 நாள்ல மாத்திட்டோம். நல்ல வசதியான வீடு தான். கால் பண்ணீங்களா? அப்புறம் சரி, இந்தாங்க. ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிடுறேன். டே, உன் பேரு தஸ்கீர் தானே? ராஜி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது என்னடா கோலம்? நீ என்ன டெலிவரி பாயா? இல்ல, எல்லா வேலையும் பாப்பா. உள்ள வா. அது வர செருப்பு கழட்டு வர. இதான் உன் வீடா? இது என்னடா கோலம்? நீ என்ன டெலிவரி பாயா? அப்பா, சாப்பாடு ரெடி.
அது எவ்வளவு இருக்கு? வேகமாகட்டும். இங்க வர கஸ்டமர்ஸ் யாரும் கடன் சொல்லி பொருளை வாங்குறது இல்லையே. சப்ளையர்ஸ்க்கு மட்டும் மாச கணக்கில் கிரெடிட்ஸ் இருக்கு. கிடைக்கிற காசை ரொட்டேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிக்கணும் சார். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை சார். புதாலா இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க, மிச்சத்தை அப்புறம் ரெடி பண்ணி தரேன். இதெல்லாம் சரி வராது சார். ஒன்று பண்ணுங்க, பழசெல்லாம் செட்டில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இது எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போயிடுறேன். அது கொஞ்சம் யோசிங்க பாய். அண்ணன் மாதிரி ஆளுங்களா இருக்கிறதுனால தானே நம்மளால எல்லா பொருளையும் விற்க முடியுது. நீ யாரு? உங்களால தான் அந்த மார்க்கெட்டே நாசமாகுது. கையடியா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. எல்லாத்தையும் பழையபடி உள்ள எடுத்து வைங்க. வச்சிருங்க. எல்லாத்தையும் ஏத்துங்க. எல்லாத்தையும் இதுக்குள்ள ஏத்துங்க. எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் ஏத்துங்க. உள்ள தள்ளி விடா. எல்லாம் பார்த்து அடிக்க வைங்க. ஒரு நாள் கண்டிப்பா அவன் மாட்டுவான் பாருங்க. விடிச்சிட்டோம். உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, வெறும் கைதான் இருக்கு. அண்ணன், நான் முதல் முறையா ஃபீல்டுக்கு வரும்போது உங்க கை இப்படி தானே இருந்தது. இதுக்கப்புறமும் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லண்ணே, நான் சரக்கு இறக்குறேன். வச்சாச்சுல? வாங்க வாங்க. ஏறி எடுங்க. வர்றா. டோரை சாத்து. ஓகே. ஹலோ, இவரு தேவண்ணா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உன் பேர் என்னம்மா? சிவானி. ஓ, நாங்க இப்போ துபாய் தான் போய்கிட்டு இருக்கோம். இங்க பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. அடிக்கடி மீட்டிங்லாம் வைப்போம். எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா தான் இருப்போம். இப்ப யாருக்குமே டைம் இல்ல. தொலைஞ்சு போன தஸ்தகீரை பார்த்துன்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் லொகேஷன் அனுப்புறேன். உன் வைஃபையும் பசங்களையும் கூட்டு வா. அது வந்து சாப்பிட என்னமா வேணும்? சாக்லேட், ஐஸ்கிரீம் ஏதாச்சும் தரட்டா? வேண்டாம் அங்கிள், தேங்க் யூ. அப்ப சரி, அங்க பார்க்கலாம். வாங்க. சரி வரேன். கடையில வேலை இருக்குன்னு சொல்லி தப்பிச்ச உன்னை கொன்னுடுவேன். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தானே, போலாம்ல? இல்லை சந்திரனா, பழைய ஃப்ரெண்ட்ஸோட மனசில் பழைய தஸ்தகீர் தான் இருக்கான். என்னோட மறுபக்கம் அப்படி இருக்கட்டும். என்ன இங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க அங்க போலாம். நீங்க போங்க வரோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத். அங்க யார் வர்றதுன்னு பாத்தீங்களா? தஸ்தகீர். ஹலோ மச்சான், தஸ்தகீர் எப்படிடா இருக்க? ஏய் தஸ்து, நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நான் தான் சம்சேனா. நல்லா இருக்கேன். நான் அலெக்ஸ், தெரியுதா? தெரியுது, தொப்பையை பார்த்தாலே தெரியுது. நல்லா செல்லம்மா செல்லம்மா அங்கம் என்னும் தங்கம்மா பொன்னம்மா மெல்லம்மா கட்டிக்கலாமா. வர வேண்டான்னு தான் நினச்சேன். அப்புறம் நேற்று ஈவினிங் தான் நம்ம காலேஜ் மேகசின் கிடைச்சது. அதை படிக்கிறப்ப நேரம் போனதே தெரியல. காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணல. இங்கே வரலன்னா அதை மிஸ் பண்ணியிருப்பேன். டேய் மச்சான், இங்க வாடா. ஒரு கட்டிங் போடுறியா? ஐயோ வேணாம். அது 4 ஜூஸ் என் பசங்களுக்கு. ஓகே சார். நீங்க அடிங்க, ஆடிங்க. எப்படி எப்படி இருக்கு? கொஞ்சமா
கொஞ்சமா வைங்க. போதும் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வீ ரஹமத்துல்லா வபரகாத்து. அலைக்கும் சலாம். என்ன தெரியலல்ல? இல்ல, நான் அர்மான், சுலுவோட கசின். ஓ, கண்ணூர்ல இருந்தா? ஆமா ஆமா. நீங்க என்ன இந்த செட்டப்ல? என்ன செட்டப்? இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு இந்த செட்டப்ல உங்களை நான் எதிர்பார்க்கல. பேரு அர்மான் தானே சொன்னேன்? ஆமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் இங்க கேட்டரிங் பண்றேன். ஓ, அப்போ பிசினஸ்னு வந்தா இந்த செட்டப் ஓகே தானே? அது இப்போ வந்து வராதா? வரேன். வந்துட்டான். டேய், மதம்ன்றது ஒரு பாய்சன்னு சொன்னவனோட வேஷத்தை பாத்தீங்களாடா? ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு மாற்றம் வரதாண்டா செய்யும். விடிகிற வரைக்கும் ஓடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாவே சர்வ் பண்ணுங்க. சரி. ஹலோ எவ்ரி ஒன். அடுத்ததாக தஸ்தகீர் அங்கிளோட பொண்ணு ரூமி நம்மளுக்காக ஒரு பாட்டு பாட போறாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் ரூமி. தேங்க் யூ. இப்போ என்னோட அண்ணன் ஒரு பாட்டு பாடுவாரு. நான் பாட மாட்டேன். அண்ணா வாடா. நீ நல்லா பாடணும், பாடு. அண்ணே, சொதப்பிடுவானோ? அதெல்லாம் இல்லை. நல்லா பாடுவான் போல இருக்கே. மியூசிக்கை பார்த்தா மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளைக்கு அந்த பாட்டா இருக்கும். வெரி குட். இருங்க. பாய் தஸ்து. பாய் பாய் பாய். கதவு முடிக்கும். டேய் மச்சான். என்னடா? சாரிடா மச்சான், உன் காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு நீ வேற மாதிரி ஆயிட்டேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லடா, எல்லாரும் இந்த மாதிரி. சாரி மச்சான். See you. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். இருங்க, போறீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், வண்டி எடுத்து. இவனுக்கு எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? உங்க ஏரியாக்கு பக்கத்துல தான் இருக்கேன். வண்டி சர்வீஸ்ல இருக்கு. இவங்களோட கிளம்புனா லேட் ஆயிடும். சரி. அது ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க உட்காரு. அல்லாஹ் ஹாஃபிஸ். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. என்னது? நம்ம அதிகமா பார்த்தது இல்லைனாலும் சிலதை புரிஞ்சுக்க முடியும். உங்க லுக்கெல்லாம் பார்த்த உடனே கடவுள் பக்தியில ரொம்ப பயபக்தியானவர்னு தான் நினைச்சேன். ஆனா பசங்களை வளர்க்க வேண்டிய விதத்துல நீங்க வளர்க்கலையோன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன புரிஞ்சுது? நம்ம ஃபேமிலிங்கள்ல யாரும் மியூசிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்லண்ணே. அப்படி இருக்கும்போது பையன் இன்னைக்கு பாடின பாட்டு நமக்கு எதிரானதாக தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுண்ணே. பசங்க தப்பு பண்ணுவாங்க தான், ஆனால் அதை நம்ம சரி பண்ணணுமே தவிர அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுண்ணே. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை.